இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 65B எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அதாவது வாட்ஸ்அப் சேட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் அதோட எவிடன்ஸாக கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். எப்போனா 65B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சர்டிஃபிகேட் இருந்தணும். 65B சர்டிஃபிகேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல், கம்ப்யூட்டர், வாட்ஸ்அப், இமெயில், சிசிடிவி, கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் எவிடன்ஸை கோர்ட்டில் ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ண ஒரு அத்தென்டிசிட்டி சர்டிஃபிகேட் தான் செக்ஷன் 65B சர்டிஃபிகேட். இது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 65 கீழே வருது. ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஏன் போதாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஈஸியாக எடிட் பண்ண முடியும், ஃபேக் சேட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும், சோர்ஸ் டிவைஸை வெரிஃபை பண்ண முடியாது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதெல்லாம் ரொம்ப பாசிபிள். ஃபேக்காக ஸ்க்ரீன்ஷாட் ரெடி பண்ணுறது, சேட்டை க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பாசிபிள்ன்றதுனால 65B சர்டிஃபிகேட் வந்து கோர்ட் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால தான் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இல்லை, அதை உருவாக்கிய டிவைஸின் அத்தென்டிசிட்டி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கிளியராக சொல்கிறாங்க. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி அன்வர் பிவி வெர்சஸ் பிகே பஷீர் கேஸ்லேயும், அர்ஜுன் வெர்சஸ் கைலாஷ் குஷன் ராவ் அந்த கேஸ்லேயும் 65B சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் இல்லாத எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாமே இன்வாலிட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும், பென்ட்ரைவுக்கும், சிடிக்கும் இது எல்லாத்துக்குமே இது தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் இல்லைன்னா கோர்ட் எவிடன்ஸை ரிஜெக்ட் பண்ணிடும். 65B சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிட் 65B சர்டிஃபிகேட்டில் அது ஒரு மொபைலா, லேப்டாப்பா, அதோட பிராண்ட் இருக்கணும், அதோட மாடல் நம்பர் இருக்கணும், IMEI நம்பர், சீரியல் நம்பர், அதாவது டிவைஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கணும். டேட்டாவோட டிஸ்கிரிப்ஷனும் இருக்கணும். வாட்ஸ்அப் சேட் இருக்கணும், டேட்டு, டைமு, அதோட ரேஞ்ச் இருக்கணும், யார் சென்டர், யார் ரிசீவர், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். அந்த டேட்டா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சேட் ஒரிஜினல் டிவைஸில் இருந்து எடுத்ததாக இருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட், பிரிண்ட்டு, எக்ஸ்போர்ட் எப்படி எடுத்தோமோ அப்படி கிளியராக இருக்கணும். அடுத்ததாக அத்தென்டிசிட்டி டிக்ளரேஷன், அதாவது இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வந்து ஜெனியூன்னு, டேம்பர் ஃப்ரீன்னு உறுதிமொழி கொடுக்கணும். சைன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அந்த மொபைலோ அந்த டிவைஸோ யாரோட கண்ட்ரோலில் இருக்கோ, அதாவது அந்த ஓனரோ இல்லை யூஸரோ, அவங்க அந்த சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அந்த மொபைல் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிற பர்சன் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மற்றபடி அட்வொகேட்டோ இல்லை போலீஸோ யாருமே அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியாது. ஒரிஜினல் மொபைல் ஃபோன் ப்ரிசர்வ் பண்ணணும், ஃபுல் சேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும், 65B சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட்டை சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக மட்டும் யூஸ் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஃபைல் பண்ணுறது, எடிட்டடு அல்லது கிராப்டு சேட்டை ஃபைல் பண்ணுறது, சர்டிஃபிகேட் இல்லாமல் கேஸ் போட்டால் உங்கள் கேஸ் வந்து நிற்காது. வாட்ஸ்அப் சேட்டு ப்ரூஃப் அக்செப்ட் ஆகணும்னா ஸ்க்ரீன்ஷாட் வேணாம். ஸ்க்ரீன்ஷாட் கூட 65B சர்டிஃபிகேட் தான் அதுக்கான கீயே. லா தெரிஞ்சால் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். மோர் லீகல் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.